நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருப்பாங்க. 2,00,000 கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த ரூ. 2,00,000 கடன் வாங்கிட்டு, அந்த 2,00,000 கடன கட்டுறக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க. அந்த கடன கட்டிட்டு, இந்த கடன கட்டுறக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க. இப்படியே கடன் வாங்கியே காலத்த ஓட்டிட்டு வருவாங்க. கடனுடைய தொகை அறிவிப்பு முடிஞ்சு கடன் அடைபடாது. சார், என்ன செலவு பண்ணீங்க? இவ்வளோ காசு அப்படின்னா, ஏன் சார் இந்த வட்டி அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்குனா, அந்த வட்டி அடைக்கிறதுக்கு இந்த கடனை வாங்குனா, எப்படியோ பேர காப்பாத்துனா ஆனா கடன் கட்டி முடிக்கல சார். அப்படிம்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 என்பது கடன் அடைக்கும் பாவகம். அந்த பாவகத்திற்கு 12ஆம் பாவகம். அதாவது 1ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகம், 5ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகம், 9ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகம். 4, 8, 12 பாவங்களுடைய திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திசா காலங்கள்ல இவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை கொண்டு போய் சிக்க வைக்கும்.